ஹலோ டீம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜினா எஃப்ஐஐ இன்வெஸ்டர் அண்ட் டிஐ இன்வெஸ்டரோட ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறது. ரொம்ப கஷ்டமான சமயங்களில் எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிற சமயத்தில் டிஐ இன்வெஸ்டரோட ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டுக்குமே காரணங்கள் இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் ரெண்டு பேருமே ஒரு சில பங்குகளில் அவங்களோட ஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பங்குகள் என்ன, எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த சேனலில் நம்ம பார்க்கலாம். இந்த பங்குகளோட டெடிக்கேட்டட் ஹார்மோனிக் அனலைசஸ் நம்ம கேசவன் அகாடமி சேனலில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த சேனலில் இப்போ தான் நம்ம இஷ்யூ கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அகெயின் நம்ம ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேபி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அதனால் நம்ம ப்ரைஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம அந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதோட இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பங்குகளில் வந்த ஒரு சில முக்கியமான நியூஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். என்டையர் வீடியோவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன கம்பெனிகளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று நான் பார்க்கலாம். முதல் பங்கு ஆக்சிஸ் பேங்க். ஆல்ரெடி வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் 29% வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறாங்க. இப்போது 3% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 32% வந்துட்டு ஹோல்டு பண்ணுறாங்க. இரண்டாவது பங்கு வருண் பெவரேஜஸ். ஸோ ஒரு சீசனல் பங்கு. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, பெப்சி இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்க இப்போது 5% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்துட்டு 4.08% இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.7% வந்துட்டு இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பங்கு சமவர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல். ஸ்டாக்கில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 1.6% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14.82%இருந்து 16.47% உயர்ந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ். நான்காவது பங்கு அல்ட்ராடெக் சிமெண்ட். ரீசெண்டாக வந்துட்டு 13.78% இருக்குது. ஆனால் போன டைம் வந்துட்டு 12.26% இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.4% வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவது பங்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 1.4% வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.2%இருந்து கரண்ட்டாக 9.55 உயர்த்தியிருக்காங்க. ஆறாவது பங்கு கெயில். கிட்டத்தட்ட 11.43 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.3% பங்குகளை வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க. 10.8 வந்துட்டு முன்னாடி இருந்திருக்கு. ஏழாவது பங்கு சிஜி பவர். கிட்டத்தட்ட 1.3% வரைக்கும் இவங்க ஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 8.67% இப்போதைக்கு இருக்குது. முன்னாடி 7.33% இருந்திருக்கு. எட்டாவது பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். 1.3% வரைக்கும் இவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 25.23% ஹோல்டு பண்ணுறாங்க. இது 23.93 போன குவார்ட்டரில் இருந்திருக்கு. ஒன்பதாவது பங்கு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 1% வரைக்கும் இதில் ஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 8.32 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது முன்னாடி 7.37 லெவலில் இருந்திருக்கு. இந்த 9 பங்குகளும் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது டிஐ இன்வெஸ்டர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எஃப்ஐ இன்வெஸ்டர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முக்கியமான பங்குகள்னு பார்க்கும்போது முதலாவது பங்கு ஏர்டெல். கிட்டத்தட்ட 1.1% வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஏர்டெல்லில் 24.27% இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக 25.41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இரண்டாவது பங்கு பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். கிட்டத்தட்ட 0.8% வந்துட்டு எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18.04%இருந்து 18.84 உயர்ந்திருக்கு. மூணாவது பங்கு பஜாஜ் ஃபினான்ஸ். கிட்டத்தட்ட 0.7% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 20.79% இருந்திருக்கு. இப்போது 21.45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான்காவது பங்கு விப்ரோ. கிட்டத்தட்ட 0.5% வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 8.35% இருக்குது. இது போன குவார்ட்டரில் 7.8% இருந்துச்சு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஐந்தாவது பங்கு. கிட்டத்தட்ட 0.5% வரைக்கும் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. கரண்ட்டாக 53.58% வந்துட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு கிட்டத்தட்ட 53.06% வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஆறாவது பங்கு ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல். கிட்டத்தட்ட 0.5% தான் இங்கேயும் ஏற்றம் ஆகியிருக்கு. 13.24 வந்துட்டு இப்போ கரண்ட்டாக ஹோல்டு பண்ணுறாங்க. 12.78 போன டைம் இருந்த லெவல். ஏழாவது பங்கு இண்டிகோ. 0.3% வரைக்கும் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு
24.83% ஸ்டேக்காக ஹோல்டு பண்ணுறாங்க. அது கரண்ட்டாக 25.11 உயர்ந்திருக்கு. 8வது பங்கு அதானி எனர்ஜி சொல்யூஷன் கிட்டத்தட்ட 0.2% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட்டாக 17.58% ஹோல்டு பண்ணுறாங்க. இது முன்னாடி 17.34% இருந்திருக்கு. 9வது பங்கு பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 0.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 17.55% ஹோல்டு பண்ணுறாங்க. போன குவார்ட்டரில் 17.34% இருந்திருக்கு. 10வது பங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்டத்தட்ட 0.2% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி 0.02% இருந்திருக்கு. கரண்ட்டாக 0.22% உயர்ந்திருக்கு. இது இந்த பேங்க்கை பொறுத்தளவுக்கு பர்டிகுலராக எக்ஸலண்ட்டான ஒரு முன்னேற்றம். இப்போ நம்ம பார்த்த இந்த 19 பங்குகளில் உங்ககிட்ட என்னென்ன பங்குகள் ஹோல்டிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனலைசஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 19% க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ரோத்தில் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பெல் போல் பல கம்பெனியோட ரிசல்ட் வந்துட்டு சண்டே ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட வீடியோ தொகுப்பு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நம்ம கேசவன் அகாடமி சேனலில் ஒளிபரப்பாகும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்ட் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைடர் ஐநாக்ஸ் விண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஏஎஸ்சியோட சப்சிடரியான பூர்வா கிரீன் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க. இந்த பூர்வா கிரீன் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1500 மெகாவாட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு அசைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டில் ஒரு பகுதியான 990 மெகாவாட் டேர்ன்கி ஆர்டரை வந்துட்டு இந்த ஐநாக்ஸ் விண்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நடந்துகிட்ருக்கு. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இதுக்கான வேலை ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் வந்துட்டு இந்த ஐநாக்ஸ் வின்னும் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் ஐநாக்ஸ் வின்னுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக தான் இருக்க போகுது. ஸோ ஐநாக்ஸ் வின் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஹோல்டு பண்ணுங்கள். நியூவாக கன்சிடர் பண்ண விருப்பப்படுறவங்க வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த லெவலில் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக நுவாமா பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு அப்ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சில கம்பெனிஸுக்கு வந்துட்டு அவங்க பை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் பங்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 5150 ரூபா டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் லெவலில் இருந்து 22% அப்செட் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பங்கு டேட்டா பேட்டர்ன்ஸ் 2300 ரூபா டார்கெட் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் லெவலில் இருந்து 21% அப்டன் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பங்கு பாரத் டைனமிக்ஸ் 1650 ரூபா டார்கெட் ப்ரைஸை செட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் லெவலில் இருந்து 18.4% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பங்குகளில் நீங்கள் எந்த பங்குகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எந்த பங்கோட ஹார்மோனிக் அனலைசிஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக தேவயானி இன்டர்நேஷ்னல், அதாவது QSR ஆப்ரேட்டர், அதாவது KFC, பிஸா ஹட் இந்த மாதிரி தளங்களை வந்துட்டு நிறுவுகிற இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரியாணி பை கிலோ அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்துட்டு அக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவும் புல்லிஷாக இருக்குது. ஒரு ஓவர் வெயிட்டிங் பை ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி MK குளோபல் இந்த மாதிரி முக்கியமான சில புரோக்கர் கம்பெனிஸ் வந்துட்டு இதுக்கு பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம 145 to 160 தான் வந்துட்டு அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நல்ல லெவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு ஹுண்டாய் மோட்டாரில் ஒரு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட $9.8 பில்லியன் ஷேர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அன்லாக் ஆகிருக்கு. ஸோ இதனால் மேபி செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன மட்டும் ஸ்டாக் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு நல்ல ப்ரைஸில் நம்ம கிடச்சிச்சு. தென் அகெயின் இதுலேருந்து வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன். மேபி இதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு நல்ல லெவலில் நல்ல ப்ரைஸில் இந்த ஸ்டாக் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததுலேயே முக்கியமானது வந்துட்டு இந்த DI இன்வெஸ்டரோட ஆக்டிவிட்டி, தென் FI இன்வெஸ்டரோட ஆக்டிவிட்டி. அடுத்ததாக இடையில நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த டிஃபென்ஸ் செக்டர் நுவாமா கொடுத்த பை ரேட்டிங். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ண நியூஸஸ் கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.